ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒரு நியூஸாக பார்த்துலாம். நீங்கள் வந்து கமெண்ட்ஸும் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜென்சோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 55% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பீக் லெவலில் வந்து கிராஷ் ஆயிருக்கு. 238 ரூபா இருக்குது. ஆக்சுவலி லோன் பார்க்கும்போது 224, ஹைனி பார்க்கும்போது 1126 ரூபா. அப்போ இப்போ 238 ரூபா தான் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு. 10 இருக்குது ஸ்டாக் பியும் பார்க்கும்போது. புக் வேல்யூ 155 ரூபா. இந்த ஸ்டாக் வந்து விழுது. ஆக்சுவலி நான் வந்து லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தேன். ஓரளவு பெரிய ரிசல்ட்ஸ் இல்லை. சிஏஜிஆர் க்ரோத்தும் லாஸ்ட் 5 இயர்ஸில் 52% இருக்குது. கம்பெனி வந்து எல்லா குவார்ட்டருமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. அதாவது ப்ராஃபிட் அந்த ரிசல்ட்ஸை சொல்கிறேன். பட் ஆக்சுவலி ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோல்டிங்கு 81.7% ஆஃப் த ஹோல்டிங்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 8% மேலே டிக்ளைன் ஆயிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அதிக அளவில் டெப்ட் இந்த கம்பெனியில் இருக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸும் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஆக்சுவலி இயர் ஆன் இயர் பேஸில் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து 2017 எடுத்து பார்த்தீங்கன்னா 1 crore, 5 crore, 7 crore, அடுத்தது 2 crore, 3 crore, 11 crore, 23 crore, இப்போ வந்து 53 crore வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது வருஷம் பார்க்கும்போது. அதே மாதிரி சேல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 62 crores, அடுத்து 69, 83, 81, 64, 160, 398, 963 அந்த ரேஞ்சில் ஒரு க்ரோத் பாதையில் தான் போயிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அதிக அளவில் கடன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டு இருக்குது. சம் ரீசன்ஸ் இருக்குது பேக்ரவுண்டில். ஸோ நான் வந்து செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். பட் ஜென்சோல் இன்ஜினியரிங் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு 10 பிவரேஜஸ், அதாவது 10 ரூபா பிவரேஜஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பேசாமல் வந்து வாட்டர் மிலன் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அது நல்ல கருத்து தான். பட் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ண சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒருத்தர் ப்ரோ நீங்கள் வந்து ட்ரீம் 11 ப்ளே பண்ணுறீங்களா? 20 டீம்ஸ் போட்டோம், குஜராத் லைன்ஸ் கிட்ட கூட போக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி நான் அந்த கேம்ஸே அவாய்ட் பண்ணிடுவேன். அது போகவே மாட்டேன். அது ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. போனால் அடுத்தது அது விட தோணாது. அடுத்து அதுவும் ஒன் டைப் ஆஃப் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் மாதிரி தான். ஸோ அது பக்கம்லாம் யாருமே போகாதீங்க. பல்காக உள்ள போட்டிங்கன்னா நெத்தியில் ஒரு நாமத்தை போட்டுட்டு அப்படி இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ், இட் இஸ் குட் டைம் டு பை ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்காரு. ஸோ நான் சொல்வேன் திஸ் இஸ் நாட் குட் டைம். வெயிட் ஃபார் 1 year அல்லது வந்து வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ். வேல்யூஷனும் நமக்கு ஈக்குவலாக இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஐடிசி ஹோட்டல்ஸில் வேணால் ஐடிசியில் ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு சூட்டபுளாக இல்லை. அதான் என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ கொச்சின் ஷிப்யார்டு வந்து முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்து ஆவரேஜ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு ஒருத்தர். ஐ திங்க் அவர் வந்து முன்னாடியே வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஆவரேஜ் பண்ணுறதுனா என்னதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கை நான் இப்போ 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். அது வந்து 800 ரூபாய்க்கு போகுது. அப்போவும் 2 ஸ்டாக் வாங்குவேன். அடுத்தது 700 போகுது. அப்பவும் கொஞ்சம் வாங்குவேன். அது வந்து நம்ம பை பண்ண இங்கே நம்ம 1000 இருக்கும் ஃபஸ்ட்டு வாங்கின ஆவரேஜ். அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மொத்த ஆவரேஜ் ஆட்டு. இப்போ நான் வந்து 1000 வரும்போதும் வாங்கியிருப்பேன், 800 வரும்போதும் வாங்கியிருப்பேன், 700 வரும்போதும் வாங்கியிருப்பேன். ஸோ டோட்டலாட்டு அதை கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் இங்கே கம்மியாகும். அதை தான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது 1 2 பிக் பண்ண சொல்கிறது இதுக்கு தான். ஏன்னா இங்கே நம்ம வந்து அப்படி ஸ்டாக் விழ வாங்க இங்கே மொத்த ஆவரேஜ் குறையும். அதாவது நீங்கள் பல்காக வாங்குறதுக்கும் இப்படி ஸ்லோவாக வாங்குறதுக்கும் வித்தியாசம் இது தான். ஏன்னா இங்கே ஆவரேஜ் குறைஞ்சிரும். மொத்தமாட்டு நீங்கள் ஒரே ப்ரைஸில் இருக்கும்போது மொத்தமாட்டு வாங்குறதுக்கும் ஸ்டாக் விழ வாங்குறதுக்கும் இதான் டிஃபரன்ஸு. நெக்ஸ்ட்டு கொச்சின் ஷிப்யார்டை பற்றி சொல்கிறேன். ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் 1440 இருக்குது. இது முன்னாடியே ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2799 அதான் அவங்களோட பீக் லெவல் 52 ஹையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமான கிராஷ் ஆனதுனால இப்போ 47 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. 1440 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா 47 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது மாதிரி மேசோகான் ஷிப் பில்டர்ஸும் எடுத்து பார்த்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 37 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. கார்டன் ஷிப் பில்டர்ஸ் எடுத்து பார்த்தாலும் அதில் இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஏன்னா அது 49 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் என்ற பெல் மட்டும் தான் இருக்குது, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். கொச்சின் ஷிப்யார்ட் நல்ல ஸ்டாக் தான். பட் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 1000 கீழே வந்து ஒரு 800 அந்த சிச்சுவேஷன் வரும்போது கொச்சின் ஷிப்யார்டில் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஓஎன்ஜிசி வந்து ரீசன்ட்லி ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ரீசெண்டாக 345 வரைக்கும் போனாங்க. அதே ஒரு லாங் ரனில் தான் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 215 ரூபா வந்துச்சு ஒரு லோ. அடுத்தது இப்போ 242 நிற்குது. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கமெண்ட்ல, ப்ரோ ஓஎன்ஜிசியெல்லாம் எனக்கு நான் முன்னாடியே வாங்கினேன், இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 300 தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி. பிஎஸ்சி செக்டாரில் என்னோட கருத்து நான் ஓப்பனாக சொல்கிறேன்.
ஆக்சுவலி பிஎஸ்சி செக்டாரில் என்ன ஒன்றுனா டிவிடன் நல்லா கிடைக்கும், பட் ரிட்டர்ன்ஸ் பெருசாக கிடைக்காது. அதான் என்னோட கருத்து. ஆனால் அது நம்ம தான் டிசிஷன் எடுத்துக்கணும். பட் சம் பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ரீசென்ட்லி நல்லா கொடுத்தாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 months பெருசாக இல்லை மார்க்கெட்டில் பிஎஸ்சி செக்டார். அது போக எனக்கு பிஎஸ்சி ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக கிடச்சதுன்னா பிஎஸ்சி பேங்க்கில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. 24 something வாங்கினா அதெல்லாம் 64 தாண்டி போச்சு. இப்போ 45 somethingல ட்ரேட் ஆகுது. பிஎஸ்சி ஸ்டாக்கில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுன்னா எனக்கு அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும்தான். நெக்ஸ்ட் நீங்கள் கேட்ட இன்னொரு ஸ்டாக் பிர்லா சாஃப்ட். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் மீடியம் அந்த குறிப்பாட்டு கன்சல்டன்சி ஐடி ரிலேட்டட் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கிறாங்க. சிகே பிர்லா குரூப்போட ஒன் ஆஃப் த பார்ட் தான் பிர்லா சாஃப்ட். ஒரு மீடியம் கம்பெனியாக இருக்கிறாங்க ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில். ஸோ மார்க்கெட் கேப் 11,000 crores இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் 404 க்ளோஸ் ஆயிருக்காங்க. 792 இதோட பீக் லெவலாக இருக்குது. ஸ்டாக் பி 19 இருக்குது, புக் வேல்யூ 118 இருக்குது புக் வேல்யூ. ஸ்டாக் பி 19 இருக்குது, பிலோ 20 தான் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா கம்பெனிஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. எம்என்இ டெட் ஃப்ரீ. லாஸ்ட் 5 years CAGR growth எடுத்து பார்த்தீங்கன்னா above 18% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்குறாங்க, above 28% மேலே இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியில் லாஸ்ட்டு நீங்கள் 4 quarter ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. குறிப்பாட்டு மார்ச் குவார்ட்டரில் 1,360 crores இருக்குது. அடுத்தது 1,327 crores ஜூன் குவார்ட்டரில். செப்டம்பர் குவார்ட்டரில் 1,368 crores. டிசம்பர் குவார்ட்டரில் 1,360 crores. எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,350 crores தான் 4 quarterம் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 180 crores மார்ச் குவார்ட்டரில். ஜூன் குவார்ட்டரில் 150 குறைஞ்சிருக்கு. செப்டம்பரில் 128 crores குறைஞ்சிருக்கு. டிசம்பரில் 117 crores குறைஞ்சிருக்குது. ஸோ ஆவரேஜ் 4 quarter பார்க்கும்போது ப்ராஃபிட் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி இயர் ஆன் இயர் மொத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 21 சேல்ஸ் 21 கம்பேர் பண்ணும்போது 22 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி 24 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. பட் 24 ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஏன்னா 20 இல்லை கரெக்ட் தான், சாரி 23 332 crores இருந்தது. 24 624 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. பட் ஆக்சுவலி மார்க்கெட் வொலாட்டிலிட்டி பேசிஸில் ஐடி செக்டார் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுற பேசிஸில் அடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனி மாதிரி தான் தெரியுது. டெட் ஃப்ரீ ஆல்மோஸ்ட். ஆனால் ஐடி செக்டாரில் மீடியம் செக்டாரில் இருக்காங்க. வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க பிர்லா சாஃப்ட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசி செக்யூரிட்டிஸோட தர்மேஷ் ஷா. இவர் 2 ஸ்டாக்கை சொல்கிறாரு நெக்ஸ்ட் வீக் பை பண்ணுறதுக்கு. இது தர்மேஷ் ஷா சொல்கிறாரு. அந்த நியூஸை மட்டும் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அதில் ஒன்று அவர் சொல்கிறது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் அவர் என்ன டாடா ஸ்டீல் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியா அந்த 2 ஸ்டாக்கை தான் சொல்கிறாரு. டாடா ஸ்டீல் அவர் 153 to 159 பார்த்தீங்கன்னா அது பை ரேஞ்சுன்னு சொல்கிறாரு. 176 வரைக்கும் போகலாம். 146 டாடா ஸ்டீலுக்கு அவர் ஸ்டாப் லாஸ் சொல்கிறாரு. டாடா ஸ்டீலோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 157 இருக்குது. 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ கொஞ்சம் மேலே எலும்பி வருது டாடா ஸ்டீல். பட் வேல்யூஷன் ஜாஸ்தி. நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறீங்க, இல்லை. அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் இந்தியா இதுவும் பார்த்தீங்கன்னா 161 to அவர் சொல்கிறது 166 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாரு இன்ஜினியர்ஸ் இந்தியாவுக்கு. 188 டார்கெட் ப்ரைஸு. ஸ்டாப் லாஸ் அவர் சொல்கிறது 149 ஸ்டாப் லாஸ் சொல்கிறாரு. இந்த 2 ஸ்டாக்குமே அவர் அப்டேட் கொடுக்குறாரு நெக்ஸ்ட் வீக் வாங்குறதுக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 164 இருக்குது. 22 times பி ரேஷியோ இருக்குது. பட் இப்போதைக்கு இதெல்லாமே ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்து. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு $450 million இன்ஃப்ளோ அட்ராக்ட் பண்ணலாம். இந்த எஃப்டிஎஸ்சி எம்எஸ்சிஐ ரீபேலன்சிங் நடக்கிறதுனால இவங்களுக்கு வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால இந்த ஸ்டாக்ல எல்லாமே இன்ஃப்ளோ நடக்கும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில ஸ்டாக்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. குறிப்பாட்ட ஐசி செக்யூரிட்டிஸும் ஐசிஐசிஐ பேங்கும் டிமர்ஜ் பண்ணுறாங்க. 100 ஐசி செக்யூரிட்டி ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 67 ஐசிஐசிஐ பேங்க் ஷேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டுக்கு $1.4 billion to $1.6 billion இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஒரு $146 million அளவுக்கு இன்ஃப்ளோ நடக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஜொமாட்டோ, ஐடிசி, கிளாண்ட் ஃபார்மா இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ஃப்ளோ அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்க ராஜீவ் ஜெயினை அடிஷ்னல் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நான் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனுக்கு. ஸோ ஓவர்லாட்டு இவர் வைஸ் சேர்மன், பஜாஜ் ஃபினான்ஸுக்கு வைஸ் சேர்மனாக இருக்கார். பஜாஜ் ஃபின்சர்வுக்கு ராஜீவ் ஜெயின் அடிஷ்னல் டைரக்டராக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஐபிஎல் நேற்று தொடங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அபார வெற்றி பெற்றிருக்காங்க. நானும் பார்த்தேன், நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 2025 அந்த ஆட் மூலமாட்டு வர ரெவன்யூவே 4,500 crores சொல்கிறாங்க. ஜியோ ஸ்டார் 32 ஸ்பான்சர்ஷிப்பாக செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த டீல் மூலமாட்டு. ஸோ டோட்டலாட்டு ஜியோ ஸ்டார் 4,500 crores இந்த ஆட் மூலமாட்டே ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு ஸ்டார் இந்தியா, வியோகாமேட்டின், எஸ்பிஐ, ஃபோன்பே மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது ஆட்ஸு, பிரிட்டானியா, வால்டாஸ், ஹேயர், எம்ஆர்எஃப் இது மாதிரி நிறைய ஆட்ஸ் எல்லாமே இதில் வரும்.
அது மூலமாட்டு வந்து இவ்வளோ ரெவன்யூ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் வந்து பார்த்தீங்கன்னா சகாரா கேஸ் பைப்லைன் வந்து செக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து 650 கோடி காசுன்னு சொல்கிறாங்க. 18 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் பெர் டே வந்து இதில் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த பைப்லைன் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதை வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் தான் இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் அவங்க செக்யூர் பண்ணுறாங்க. இது வந்து எல்என்ஜி ரீகேசிஃபிகேஷன் டெர்மினல் சகாரா இன் கிர் சோம்நாத் டிஸ்ட்ரிக்ட் குஜராத்தில் தான் இதை கமிஷன் பண்ணுறாங்க. 5 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் வந்து இதில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹெச்பிசிஎல் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. மதர்சன் கொடுத்த அப்டேட்டு இவங்க அடிஷ்னலாக ஒரு $5 to $7 million வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட REE மோட்டர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. SIML அதாவது இவங்களோட சப்சிடரி மூலமாக மதர்சனோட சப்சிடரி தான் SIMLன்னு சொல்கிறாங்க. அந்த சப்சிடரி மூலமாட்டு இந்த REEயில் வந்து ஸ்டேக் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. குறிப்பாட்டு அவங்களோட ஆர்டர் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது சமர்த்தனா மதர்சனுக்கு. ஸோ அடிஷ்னலாட்டு அந்த REE ஆட்டோமோட்டிவ் லிமிடெட்டில் வந்து $5 to $7 million இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி சமர்த்தனா மதர்சன்லேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஓலா எலக்ட்ரிக் கொடுத்த அப்டேட்டு February சேல்ஸ் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். வேகன் டேட்டாக்கு வந்து கரெக்டாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் மார்ச்சுக்குள்ளே அந்த பேக்லாக் எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. பட் டவுனில் வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இஷ்யூ இருக்குது, நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் இஷ்யூ இருக்குது. அது எல்லாமே இன்னும் கிளியர் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு நான் ஓலா பக்கம் போகாமல் இருக்கிறேன். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து 20% டியூட்டி போட்டிருக்காங்க ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து ஏர்னிங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. டொமஸ்டிக்கில் தேவை அதிகரிக்கிறதுனால தான் இதை பண்ணுவாங்க. இது வந்து எந்த பொருள் அப்படி டொமஸ்டிக்கில் தட்டுப்பாடு ஏற்பட பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. எக்ஸ்போர்ட்டை தடுக்கிறதுக்கு வேண்டி எக்ஸ்போர்ட்டுக்கு டியூட்டி போடுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஆனியனுக்கு வந்து 20% டியூட்டி போடுறாங்க. VA Tech Wabag இவங்களுக்கு வந்து ஒரு $1 billion வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து VA Tech Wabag கொடுத்த அப்டேட்டு. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாட்டு இதை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆன கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்லேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ICICI பேங்க் 64,426 கோடி இன்க்ரீஸ் ஆகி 9,47,000 கோடி மேலே இருக்கு அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன். பாரதி ஏர்டெல் 53,000 crores 286 crores இன்க்ரீஸ் ஆகி 53,286 crores இன்க்ரீஸ் ஆகி 9,84,354 crores அந்த ரேஞ்சில் இருக்குது. HDFC பேங்க் வந்து 49,000 கோடி ஆட் பண்ணி கொடுத்துருக்குது. 13,54,000 கோடி மேலே இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 39,000 கோடி ஆட் ஆயிருக்குது. 17,27,000 கோடி மேலே இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 30,000 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,52,000 கோடி மேலே இருக்குது. டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் 24,000 கோடி இன்க்ரீஸ் ஆகி 12,90,000 கோடி கிட்ட இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 22,000 கோடி இன்க்ரீஸ் ஆகி 6,72,000 கோடி இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் பார்க்கும்போது 16,000 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,28,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் 5,500 கோடி இன்க்ரீஸ் ஆகி 6,61,000 கோடி கிட்ட இருக்குது மார்க்கெட் கேப்லேஷன். ITC வந்து 5,07,000 கோடி கிட்ட இருக்குது. 7,000 கோடி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ITCக்கு. லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மிந்தி வந்தாங்க ITC. பட் இப்போ வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மிந்திட்டாங்க ITC கீழே போயிடுச்சு. அந்த ரேங்க் படி பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க. HDFC பேங்க் செகண்டு, TCS தேர்டு, பாரதி ஏர்டெல் ஃபோர்த்து, ICICI பேங்க் அதுக்கு இடத்துல இருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ITC லாஸ்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.